சாப்டர் 2 பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். சாரி கைஸ், சாப்டர் 3 பார்ட் 2 2 வருது, அதான் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். சரி, இப்போ பார்த்துட்டான் மண்டையில் தூக்கி வீசியாச்சு. எப்படி வந்துச்சுன்னு பார்த்தீங்களா? சரி, நம்ம லாஸ்ட்டாக எதில் விட்டுருப்போம்னா சார்லியை காப்பாற்றிருப்போம். இப்போது லிஸ்ஸுன்னு அந்த பொண்ணு தான் அந்த இதுக்குள்ளே ஒளிஞ்சிருக்கும். அவ்வளோ தூரம் குதிக்காமல் இங்கே வந்து ஒளிஞ்சிருக்கு பாருங்க கைஸ். சரி, இவளை கன்வின்ஸ் பண்ணி நானும் கூப்பிட்டு போயிடுவேன். இடையில அவன் ரொம்ப துரத்திட்டான். போட்டோம் அதை. சரி, இப்போ நம்ம வந்து என்ன செய்யணும்னா நல்லா சுற்றிட்டு அடுத்து வேனுக்குள்ளே போய் ஏறணும். ரொம்ப துரத்து தான் அந்த கேமில். பவரை குறைச்சான்லுன்னு பார்த்தா எதை மட்டும் தரமா குறைச்சிருக்கான்லு அடி. அந்த லைட்டாக அந்த இதை பொருள் பட்டால் 5 செகண்ட் வைங்கிற மாதிரி மட்டும்தான் இது பண்ணியிருக்கான்லு. வேறு எல்லாமே கூட்டம் செஞ்சுருக்கான்லு. அவன் ஸ்பீடாக தான் வரான். எல்லாமே சூப்பர் தானா. கிராஃபிக்ஸ் எல்லாம் அல்டிமேட்டு. சரி, அடுத்து என்ன கேம் போடன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். அந்த கேமை ட்ரை பண்ணுதேன். இப்போ வந்து நம்ம அடுத்து ஷாப்பிங் சென்டராக எங்கே போவேன்? ஷாப்பிங் சென்டர் தானே. ஷாப்பிங் சென்டர் போயிட்டு இங்கே ஜாக்கி, ஹைட்ரானிக் ஜாக்கி எங்கே? அங்கே மட்டும் ஒன்று தெரியுது, அதுதான் நினைக்கேன். அந்த இருக்கு. எடுத்துட்டேன். அப்படின்னா இது இவ்வளோ பெரிய பொருளே இப்போ தான் கண்ணில் மாட்டேருக்கு. எல்லோ கீ, க்ரீன் கீக்கெலாம் என்ன ஆவ? அவசரப்பட்டு உள்ளே வேற போட்டேன். சரி, நம்ம இப்போ எங்கேருந்து பார்த்தான்னு தெரில. பார்த்துட்டான். எங்கேருந்து பார்த்தானே தெரில. மியூசிக் மட்டும் ஓடுது கைஸ். சரி, இப்போ நம்ம ஹைட்ரானிக் ஜாக்கி வச்சு இது பண்ணிடுவோம். இந்த இதை லைட்டாக தான் ஏறும். இது ஹைட்ரானிக் ஜாக்கி வச்சு தான் பண்ணும். நிறைய பைக் இருக்குல்ல, அந்த ஒரு பைக்கு தான் எடுப்பு வரான் தம்பி. சரி, இதை எடுத்துட்டு அங்கே வச்சுட்டு ஒரு போட்டி மாதிரி ஒன்று வரும். அதான் எரிச்சலே கலப்புது. அது இல்லைன்னா கூட வீடியோ ஜாலியாகும். சரி, இப்போ ஒரு போட்டி மாதிரி வரும். ஒருத்தவங்க கூட பேச சொல்லுவான்லே, அதை நீங்கள் பாருங்கள். அவன் வந்து என்ன திரும்ப சொல்லுவான், நீனும் அந்த வினோதமான மனுஷனும் என்ன செய்தீங்க, என்ன விளையாடுறீங்க, கேமராவில் எல்லோரும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் எல்லாத்தையும், நான் போலீஸ் ஃபோன் பண்ணிட்டான்பான். அடுத்து வேறு என்ன சொல்லுவான், எஸ்ன்னு கொடுக்கணும் இந்த இதில். அவன் ஜாப் அவன் வெறுக்கிறானா. ரொம்ப அழகா அது படிக்கிறதுல அடுத்து போயிட்டான். அடுத்து இன்னொன்று சொல்லுதான், கஷ்டப்பட்டு வீடியோ போடுறவங்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்க அப்படின்னா. புரியுதா கேஸ்? என்ன சொல்ல பண்ணி விட்டுருங்களேன் மறக்காம. அவனும் பார்த்துட்டான். சரி, இப்போ ரெடி செட் பண்ணணும். இப்போ ஓடணும். ப்ரோ ஓடணுமா அப்படின்பீங்க. ஓடணும்னா ஓடக்கூடாது, பைக்கில் போகணும் கொஞ்சம் தூரம். சரி, பைக் எடுப்போம். பைக் எடுத்தாச்சு. சுருன்னு வண்டியை தான் இழுத்தாச்சு வண்டியை. குறுக்க யாரும் வந்தாமல் இருந்தால் நல்லாயிருக்கும். குறுக்க இந்த கௌஷிக் வந்தால் அந்த மாதிரி வந்தானே சோழி முடிஞ்சு. மாட்டிக்கிட்டு பைக்கு. ஸோ இந்த பைக்கை கண்ட்ரோல் பண்ணுறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது கைஸ். இங்கே போனாட்ட எவ்வளோ லேட்டு. 29, 28, 7 தான் இருக்குது. ஓ மை காடு, அவ்வளோ தூரம் போகணுமே. சுற்றியில் போடுவான்ல, அதுதான் தெரிஞ்ச விஷயமே. எங்கே செக் பாயிண்ட்டை காணும். இந்த இருக்க அவ்வளோதான். ஷோபா, எவ்வளோ கஷ்டப்பட்டு வீடியோ போடுதேன். ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணால் என்ன வாங்க நீங்கள். திரும்பியும் முதல்லேருந்து ரெடி செட் கோன்மா போகணும். எங்கே இருக்காங்க?
எங்கே இருக்க? அந்த இருக்கான், பார்த்துட்டேன். சரி, ரெடி செட் கோன்ட்டான். நம்மளும் அனுப்பியாச்சு. வந்துட்டு டைமு நம்ம வர்றதுக்கு முன்னாடியே ஓடிடணும். உங்களுக்கு தெரில எனக்கு அவ்வளோ. சுபா சரி, அந்த செக் பாயிண்ட்டை பிடிச்சா முடிஞ்சு. முடியலை சொன்னேன் சும்மா. சரி பாருங்க கைஸ் என்ன நடக்குன்னு கடைசியாக ரெண்டு பாருங்க. பைக்கை தெரியாமல் எடுத்துட்டேன். இங்கே வந்து சொருகி விட்டேன் வேற. முன்னாடிலாம் இங்கே 18 செகண்ட் ஆனிச்சுன்னு. ஆமாம், இப்போ கொஞ்சம் சீக்கிரமாக வந்திருக்கு, வேற ஒன்றும் இல்லை. இங்கெல்லாம் 14 செகண்டில் வந்துச்சு. அதே செகண்ட் 6 செகண்ட்லேயும் என்னதோ வந்துச்சு. முடிச்சாச்சு. முடியலையா? ஐயோ இருக்கு கைஸ். சுற்றி கொண்டு வருவான்னு நினைக்கிறேன். அப்படிதான் நினைக்கிறேன், தெரில. சரி தொடுவோம். அப்போ எடுத்து போடுவோம். ஓடு ஓடு, ஐஸ்கிரீம் காரன் துரத்து தான். ஓடு ஓடு ஓடு. முடிஞ்ச அளவுக்கு வேகம் ஓடணும் இந்த அட்டை. சபா இந்த பாட்டிலே கேமை முடிச்சிடலான்னு நினைக்கேன். இதுக்கு தான் நிறைய நேரமே எடுத்திருக்கு போலுக்கு. அங்கே இருக்கு, நான் எதுக்கு இங்கே போகிறேன்? சரி, வெயில் மரண கொளுத்துது. நான் போடுற வீடியோவை பார்த்துட்டு இந்த கேமெல்லாம் விளையாண்டு என் மனசை ஆறுதல் படுத்துங்க கைஸ். வெளியே மட்டும் தயவு செஞ்சு யாரும் போகாதீங்க. வெயில் ரொம்ப அடிக்கி, மஞ்சக்காமால் அந்த மாதிரி எதுவும் வந்துடும். உங்கள் நல்லதுக்கு தான் சொல்லுதேன் கைஸ். யாரும் வெளியே அவ்வளோ முக்கால்வாசி போகாதீங்க. அந்தாட்ட ரொம்ப சீக்கிரமாக வந்துட்டோம். அங்கேயே 14 செகண்டில் போணுச்சு. இந்தாட்ட முடிக்க முடியுமா? முடிக்க முடியாது போலுக்க. ஐயோ முடிக்க முடியாது. அவ்வளோதான். 2 1 லாஸ்ட் கைஸ். அது ஐயோ சோபா. பைக் எடுத்துட்டு அங்கே விட்டுறலாம் போலுக்க. நான் 2 ஆட்டை ட்ரை பண்ணி பார்ப்போம். டக்குன்னு மேலே யாரு? இந்த வச்சிருக்கேன் பைக்கை. ஷீ எரிச்சலா கலப்புதுடா. ஷீ ஸ்பீடாக எடுக்கணும், கரட்டி போகணும். ஓடு ஓடு ஓடு. பக்கத்தில் தான் போகிறான், அழகாக பிடிப்பான். இதை வச்சு அவனை கரெக்டாக ஏற்றிட்டோன்னு வச்சுக்கோங்க கைஸ். நம்ம 1ல் ஒரு கார் ஓட்டியிருப்போம், அதில் ஏற்றினா 1 நிமிஷம் இது போயிடுவான், சொர்க்கத்துக்கு போயிட்டு வருவான். கரெக்டாக நிற்க வைக்கணும். ரிவர்ஸ் சைடு கொஞ்சம் ரிவர்ஸ் எடுத்தாச்சு. கொஞ்சம் முன்னாடி போயிட்டு பின்னாடியே போயிட்டு கைஸ் ஒரு ஐடியா. இங்கே நிப்பாட்டுவோம் கரெக்டாக. நிப்பாட்டியாச்சு. சுபா சரி, இப்போ அடுத்து பட்டன் அமுக்கும். அமுக்கியாச்சு. கோன்பா ஓடிடணும். ஓடியாச்சு. ஓடு 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 ஓடு. இதில் ஏறதுக்கு தான் நேரம் ஆகுது. எதுக்கு ஸ்பீடாக போகணும்? உருக்கம் தானே, யாத்திட்டு தெரிச்சிடணும். அவ்வளோதான். இதாட்டி நாமந்தான். இதாட்டி முடிஞ்சு. அவ்வளோதான், ஒன்றும் செய்ய முடியாது கைஸ். இதுக்கு மேலே ஒன்றும் செய்ய முடியாது. குறுக்க வாரான், ஏற்றிடுவோம் ஒன்று.
ஐயோ முட்டுச்சந்து இப்படி கொண்டு வந்து மாட்ட வச்சுட்டீங்கள. சரி சைடில் ஓடி பார்ப்போம். எப்படி தப்பிச்சாச்சு. இன்னும் 2 ஆட்டை ட்ரை பண்ணுவேன். அதோட முடிஞ்சு கைஸ். அவ்வளோதான் முன்னாடியே நின்றோம். பைக் எடுத்து நிப்பாட்டிடலான்னு தெரியுது நினைக்கேன். திரும்பியும் அதே இடம். இப்போ கண்டிப்பாக மாட்டிடுவேன். ஏன்னா அதே மாதிரி தப்பிச்சிட்டேன். அங்கோடி கீழே இறங்கி அங்கோடி மேலே ஏறி இதே வேலையாக போச்சு உனக்கு. இவனும் எங்கள் அம்மா ரொம்ப துரத்துதாங்க. மிஸ்டர் மீட்டு அதெல்லாம் போடலான்னு பார்த்தேன். அதெல்லாம் போட முடியல. இன்னொரு நாள் போட ட்ரை பண்ணுதேன். கண்டிப்பாக வீடியோ வரும் மிஸ்டர் மீட்டு. அங்கே இருந்து தப்பிச்சிடணுமா? சிசருன்னு ஒன்று இருக்கும். அது வேற எங்கே இருக்கோ? இந்த இருக்கு. எடுத்தாச்சு. இந்த 3 கயிறையும் கட் பண்ணும். சத்திரத்தில் ராடு வந்தாலும் வருவான். இதில் ஒரு முதல்ல இருக்கும். நான் காட்டியிருக்க மாட்டேன். ஏன்னா நேரம் இல்லை. திரும்பி ஷாப்பிங் சென்டர். எத்தனை ஆட்டை ட்ரை பண்ணேன். இது வரைக்கும் ஒரு ஆட்டையாச்சும் முடிச்சிருக்கேன்னா. லாஸ்ட் செக் பாயிண்ட்ல வந்து தோற்று போயிட்டேன். இப்போ உசைன் போலே மிஞ்சுற மாதிரி ஓடணும். வழங்குச்சு போ. ரெடி செட் கோன்னுச்சுல. அப்பயுமே ஓடிடலான்னு நினைச்சேன். ஆனால் முதல்ல இருந்து வருது. முதல்ல இருந்து இல்லை, 3வது ஒரு ஆட்டை தொத்துருப்போம்ல, அதுலேருந்து வருது. ரெடி செட் கோ. ஓடு ஓடு. பிடிச்சாச்சு. ஓடு சீக்கிரமாக போயிடலாங்க. இந்தாட்ட அப்பளே 65க்கு தான் மேலே போணுச்சு. இந்தாட்ட 66க்கு போயிருக்கு. வேற மாதிரி பைக்கு எடுக்காமல் இருந்தால் போயிடுறான். அங்கே இருக்கு. முடிச்சிடணும் 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 முடிச்சிடணும். எப்படியாச்சு. சூப்பர். கொஞ்சம் சீக்கிரமாக தான் வந்திருக்கு. ஸ்பீடா. இதுக்கு முன்னாடி அங்கெல்லாம் 28 தான் போணுச்சு. இப்போ இங்கே 28. அப்படின்னா இங்கே 20 22. சரி பேரலாமா அழகா பேரலாங்க. அவ்வளோதான். குறுக்க ஐஸ்கிரீம் வராமல் இருந்தால் நல்லாயிருக்கும். அங்கே 6ல் போணுச்சு. முடிச்சிடலாம். அவ்வளோதான். ஓ வந்துட்டான். முடிச்சாச்சு கேஷ். எவ்வாடி இதெல்லாம் எதுக்கு செஞ்சோன்னு நினைக்கிங்க? ஒரு கீக்காக. அது ரெட் கீ. இந்த அப்பா உடச்சா தர போனான். இதுக்கு போயிட்டு சுத்த வச்சுட்டான். சரி இப்போ அடுத்து திரும்பி சுற்றிட்டான்ட்ட போய் அந்த கீயை வேற வாங்கணும். கீ எடுத்துட்டு பார்ட் 3ல் மீதியெல்லாம் பார்த்துக்கலாம் கைஸ். வெயிலில் யாரும் சுத்தாயிங்க கைஸ். மஞ்சள் காமானம் வந்துடும். திரும்பி சொல்லுதேன். பாய் 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 பாய். அதுக்கு முன்னாடி ஒரு வேலை இருக்கு. சரி இதை வேனில் போட்டு கேம்பிங் ஏரியாவுக்கு போய் முடிச்சுக்கலாம். இனிமேல் நம்மளோட கேம்பிங் ஏரியாவில் தான் வேலை. அதை பார்ட் 3ல் பார்க்கலாம். பாய் கைஸ். பாய் பாய் பாய்.